ஐஜி சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நேற்று நீலங்கரில் நடந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்ட மைக்கேல் ஒரு நிரபராதினும் அவர் மேலே எந்த ஸ்டேஷன்லையும் கேஸ் இல்லைன்னு பேசிக்கிறாங்களே. என்கவுண்டர் நடக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி டாக் வர்றது சகஜம்தான். இதை போய் பெருசாக எடுத்துக்கிறீங்க. அப்போ அவர் மேலே எந்த ஸ்டேஷனில் கேஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தான் துப்பறியில் புலியா இருக்கீங்களே, இதை நீங்களே கண்டுபிடிச்சிருங்களேன். போதைப்பொருள் கடத்துற முக்கியமான புள்ளிகள் தப்பிக்கத்தான் இந்த கண் தொடப்பு என்கவுண்டர்னு பரவலாக பேசிக்கிறாங்களே சார். யோ சீக்கிரம் வண்டி அடியா, அரசனை விட்டு கல்யாணத்துக்கு போகணும்ல. பதில் சொல்லிட்டு போங்க சார். செத்து போனவன் நிஜமாவே குற்றவாளியா? சென்ற மாதம் உண்மை சம்பவம் நிகழ்ச்சியில் நாம் பாலியல் பலாத்காரம் பற்றி விரிவாக பார்த்தோம். அதற்கு அத்தாட்சியாக மனதை உழுக்கும் சம்பவம் ஒன்று சென்னை அம்சிக்கரையில் கடந்த திங்கட்கிழமை நடந்துள்ளது. 12 வயது சிறுமியாகிய மலர்விழி பல ரவுடிகளால் கொடூரமான முறையில் கற்பழித்து கொல்லப்பட்டிருக்கிறாள் என்ற உண்மை இப்போது தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த இடத்திற்கு நமது நிருபர் சென்ற போது, அதுக்கடுத்து சாவடிக்க இந்த படுவாவி புயலுக்கு எப்படி மனசு வந்துச்சோ தெரியலையே. கொலைகாரர்களை 4 நாட்களாகியும் போலீசார் கைது செய்யவில்லை என்பது பல கேள்விக்குறிகளை உருவாக்கியுள்ளது. யோ தள்ளியா தள்ளு, என்ன எங்க ஒரே கரெக்டா இருக்கு. பாருங்கய்யா, படுவாவி யாருன்னு தெரியலையா. பொழுதானு வேலை செஞ்சு அசத்துல தூக்கிட்டு இருந்தா எங்க வேலை வண்டியை அடிச்சுட்டாங்கய்யா. அந்த லாரி நம்பர் யாரும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஐயோ அது லாரி இல்லங்க, பெரிய காரியா. ஐயோ பெரிய காரியா. உங்களதாயா அந்த வண்டி நம்பர் யாரோ பாத்தீங்களா? ஐயா அந்த அவசரத்துல அதை நாங்க யாரும் கவனிக்கலையா. ஏத்தையும் வண்டிட்டு விட்டா ஆளு விட்டாயா. நீங்க தான் ஒரு நியாயத்தை சொல்லலாம். உங்களை விட்டாங்களே யார் யாருக்கா? என்ன நியாயத்தை சொல்றது? போறம்போக்கு பிளாட்பாரத்துல படுக்காதீங்கன்னு படிச்சு சொன்னாலும் கேட்காதுங்க. குடிச்சிட்டு கண்ட இடத்துல விழுந்து கிடக்குது. அப்புறம் கார் இடிச்சது, பஸ் ஏறி அடிச்சுன்னு எங்க உசுர வாங்குறது? நான் இங்க பிளாட்ஃபார்ம்ல படுக்காம நாங்க எங்கயா போவோம்? எங்களுக்கு என்ன ஊடு வாசலையா இருக்கு? அப்ப செத்து தொலைங்கடா. ஆமாம்மா, நான் இன்ஸ்பெக்டர் சந்துரு தான் பேசுறேன். முடிஞ்சதுமா, நீங்க சொன்ன மாதிரியே ரேப் கேஸ்ல உள்ள தூக்கிட்டு வந்து அடிச்சு தூக்குல தொங்க விட்டுட்டேன். தற்கொலைன்னு ஈஸியா நம்ப வச்சிடலாமா? சரிம்மா, ஓகேம்மா, வந்து வாங்கிக்கிறேம்மா. இப்படி திடீரென ராம் தற்கொலை செய்து கொள்ள காரணம் என்ன? ஒரு சிறு இடைவேளைக்கு பின் தொடரும். அதிர்ஷ்டம் அழைக்கிறது. 10 நாள்ல 10 கோடி சம்பாதிக்கணுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம ஓடிவியோட 10க்கு 10 போட்டியில கலந்துக்கோங்க. இது ஒரு சூப்பர் ரியாலிட்டி ஷோ. தனிமையான தீவுல துணிச்சலா 10 நாள் உங்களால இருக்க முடிஞ்சா அந்த 10 கோடி உங்களுக்கு தான். விவரம் தெரிஞ்சுக்கவும் பங்கு கொள்ளவும் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 10க்கு 10 OTV, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6666, சென்னை 28. இதுதான் மச்சி ஜாக்பாட். ஜமால், நான் இந்த போட்டியில கலந்துக்க அப்ளை பண்ணிருக்கேன். இந்த போட்டியில கலந்துக்க போறேன்னு என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே, என்ன திடீர்னு? ஏய் ஷில்பா ஷெட்டி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு தான் ஃபேமஸ் ஆனாங்க தெரியுமா? 10 நாள்ல நான் வந்துருவேன். அதுக்குள்ள யாரையாவது கேர்ள் ஃப்ரெண்ட புடிச்சு. என்னடா நான் அப்பத்துல இருந்து கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. போகவா வேண்டாமா சொல்லுடா. சரி சரி, போய் 10 கோடியோட வா. ஆமா, இல்ல நானும் பார்ட்னர் தானே. ஏய் பெரிய ஃப்ராடுடா நீ. நீயும் தானே. நிக்கல் ஸ்பான்சர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடு. ஓகே சார். அப்புறம் வந்து ஹாய் சார். என்னோட ப்ரோமோ செம ஹிட்டாமே. பின்ன இது வரைக்கும் 180,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. சிட்டிஸ் ஆன் ஃபயர். கிரேட். காசுக்குன்னா காசு. அதுல இருந்து 10 பேரை செலக்ட் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு.
ஓகே, என்ன பிளான்? எல்லாரையும் எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் உண்டா? பார்ட்டிசிபென்ட்ஸ் 10 பேர் மட்டும்தான். கேமரா கூட ரிமோட் கண்ட்ரோல். லுக், சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் இஸ்மாயில் சார். ஹாய். செமையா கலக்க போறீங்க, ஃபிலிம் காட்ட போறீங்க. நிஜமாமா? அந்த தீவுல நடக்கிறது தெளிவா தெரியும். சேட்டலைட் லிங்க். இப்போ ட்ரிப்ளிகேன்ல உட்காந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிற மேட்ச் பாக்குற மாதிரி. சப்ப விஷயம். கூல் டியூட். ஆர்த்தே, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிட்டியா? ஆல்மோஸ்ட் சார். ஜஸ்ட் இன்னும் 2 பேர் தான் சார் பாக்கி. ஒர்க் இஸ் இன் ப்ராக்ரஸ். இது வந்துட்டே இருக்கேன். இந்த ஆத்துல ஒரு நிமிஷம் ஃப்ரீயா இருக்கப்படாதே. ஹலோ, யார் பேசுறேன்? என்னது? சத்தி இருங்கோ. என்ன உங்களுக்கு தான் ஃபோன் சத்த வரேல? யார் ஃபோன் பண்றா? கொண்டாங்க. ஹலோ, நான் டாக்டர் மோகன் ராம் தான் பேசுறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. வந்துடுறேன். அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க? அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பின்னாடி இருக்கு, அங்கதானே? வந்துடுறேன். ஹலோ, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனா பொண்டாடிக்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஓகேயா? என்னன்னா யார் போன்ல? ஏய், நான் செலக்ட் ஆயிட்டேன்டி. 10க்கு போறேன். அச்சோ, அபச்சாரம். அபசகுன மாதிரி எதுவும் பேசாதீங்க. 10க்கு 10 போறேன்னு சொல்லுங்க. அது சரி, ஏதோ பொண்டாட்டி கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னேனே. சும்மாடி. செலக்ட் ஆன விஷயத்தை சீக்கிரட்டா வச்சுக்க சொன்னாங்க, அதுக்காக சொன்னேன். பாருங்கண்ணா, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காளேன்னு தான் வேற ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சேள், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்ப போன்ல ஹோட்டல் அது இதுன்னு சொன்னேல, அது என்ன? செலக்ட் ஆன எல்லாரையும் சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணிருக்கா, அதுக்காக சொன்னேன்டி. ஆமா, போட்டி எங்க நடக்கிறது? குங்குமத்தீவு. சென்னையில இருந்து போட்ல போக 1.5 மணி நேரம் ஆகும். 10 பேர் லிஸ்டும் மெயில்ல அனுப்பிச்சிருக்கேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஹோட்டல்ல மீட்டிங். டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே ஓகே, ஆல் ரைட் சார், தேங்க்யூ. 1 2 3 4 5 6 7 8 9. கரெக்டா சொன்னீங்க. ஹலோ, 10க்கு 10 சொல்லிட்டு நம்ம 9 பேர் தான் இருக்கோம், அதுக்காக சொன்னேன். என்னது? டம்ளர் ஆடுறது, பூமி அதிர்றதா? என்னது? 10வது டிக்கெட் வரும் பார்த்தா 10 டிக்கெட் ஒண்ணா வந்திருக்கு. என்ற பேர் செல்விங்கோ. என்ற அப்பா தனிகாசுலம், ஆத்தா வளர்மதிங்கோ. இன்னும் கண்ணல ஆவலிங்க. அவங்களுக்கா? எனக்கு. நான் 8ஆம் வகுப்பு பேலுங்க. இங்க சூளமேட்ல இருந்து வரானுங்க. எனக்கு பிடிச்ச நடிகர் மன்மதராசா தனுசுங்க. பிடிச்ச நடிக என்ன மாதிரி இருக்க தம்மனாங்க. ஹலோ, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க இப்படி கேட்டு போடுங்க? இப்படி அழகா படபடன்னு பேசினாதான் டிவி நிகழ்ச்சியில எல்லாம் சேர்த்து பார்க்கணும் என்றோட பிள்ளைங்க சொன்னாங்க. இன்னும் டிவிக்காரங்க யாரும் வரல. நாங்களும் உங்களை மாதிரி போட்டி போடுறதுக்கு தான் வந்து உட்கார்ந்திருக்கோம். ப்ளீஸ் சிலவன் யார்? அடியாத்தி, நான் நீங்க எல்லாம் டிவி காரங்க நினைச்சு. ஐயோ, இப்ப பாட்டு பாடி ஆட்டமே போட்டிருப்பேன். அப்ப நாங்கெல்லாம் ஆடி போயிருப்போம். என்ன எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? என்ன பத்தி கேட்டீங்கல்ல, உங்களை பத்தி சொல்லுங்க. ஐ அம் மோகன் ராம், டாக்டர். ஓ, கண்ணு வலிக்குது, வைத்தியம் பாப்பீங்களா? ஐ அம் a neurologist. இப்பதானே டாக்டர்னு சொன்னீங்க. அவரு நரம்பு வைத்தியர். ஓ, இந்த சுளுக்கு எடுக்கிறவரா? நீங்க? சரிகா கார்மெண்ட்ஸோட சிஇஓ. ஓ, பாடி விக்கிறவளா? இதுக்கு சுருக்கு எடுக்கிறதே பெட்டராச்சே. மத்தவங்க பேச மாட்டாளோ? எதுக்கு பேசணும்? 10 நாளா அங்க போய் சாப்பிட்டு பேசிட்டே தான் இருக்க போறோம். அதுக்கு இப்பயே தாளிச்சு கொட்டணுமா? சமையல்காரனா நீ? எப்படி நீ இவ்வளவு கரெக்டா சொல்ற? பேசும்போதே வாட வருது இல்ல? என் பேரு பாலக்காடு பாஸ்கரன். அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஐ அம் சந்தீப், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஐ அம் மோகன் ராம், ஐ அம் a doctor. அதுதான் 300 தடவை சொல்லிட்டீங்களே, அவங்க கொஞ்சம் பேசிட்டுமே. ஐ அம் பவித்ரா, MBA படிச்சிட்டு இருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. வெரி ஃபெமிலியர். ஹாய், ஐ அம் வர்ஷா. ஐ அம் a model. இந்த மாடல்னா பென்சில செருப்புல கட்டிக்கிட்டு பலக மேல நடந்து வித்த காட்டுவீங்களே, அவங்களா நீங்க? நோ 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 நோ. ஆட் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றேன். ரெக்கார்ட் டான்ஸ். தம்பி யாரு? அக்கா எல்லாத்துக்கும் ஒரு கருத்து வச்சிருப்பீங்களே. என்று சாமி, பேச்சுக்கு தம்பினா சந்தடி சாக்குல அக்கானுட்டியா? என்ற வயசு 24 தான். 24 வயசுக்கு வளர்ச்சி கொஞ்சம் அதிகம். சுளுக்கு பொறுக்கணும். பை தி வே, ஐ அம் a journalist. உங்க பாஷையில சொல்லணும்னா பத்திரிகையில வதந்தி பரப்புறவன். ஐ அம் ஏஞ்சல். ஏஞ்சல்? தட்ஸ் a funny name. யார் தங்க நீ? ஐ மீன்ரா, பிபி. பிபியா?
ஓ காட். அம்மனி பிபி ஊதுற அளவுக்கு இந்த உடம்புல தெம்பு இருக்குதாக்கும். பிபினா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஐ மீன் அரசாங்க வக்கீல். சார் தான் பாக்கி. பேரு பிரதாப். மற்றதெல்லாம் போக போக புரிஞ்சுப்பீங்க. என்ன வெறும் ஜலத்தை வச்சிருக்காளே, மசாலா எதுவும் தரமாட்டாளா? இதோ ஆப்பம் வந்துடுத்து. ஹலோ ஹாய் folks, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி உங்க எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். ஐ எம் லதா, ஐ எம் ஃப்ரம் OTV. அந்த தனிமையான தீவுக்கு தன்னந்தனியா போக போறது நீங்க 10 பேர் மட்டும் தான். தனியானா? தனியா? யூ மீன்? எஸ். அந்த தீவுல உங்க 10 பேரை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. மை காட், பயமா இருக்காது? அதான் போட்டி. பயப்படாம 10 நாள் தாக்கு பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த 10 கோடி. மரியாதா துணையிருமா? நீங்க எல்லாரும் பத்திரமா ஒரு வீட்ல தங்க போறீங்க. அந்த வீட்ல 18 கேமரா இருக்கு. சோ அங்க நீங்க பண்றது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது பிரச்சனைனா எக்ஸாக்ட்டா 1 hourல நாங்க அங்க வந்துடுவோம். அப்ப உங்களை காண்டாக்ட் பண்ண என்ன வழி? நோ வே, நாங்களா கால் பண்ணா தான் நீங்க பேச முடியும். அதான் கேமரா இருக்குல்ல, நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே தானே இருக்க போறோம். அப்ப குளிக்கிறது? பயப்பட வேண்டாம், அங்கெல்லாம் கேமரா இருக்கவே இருக்காது. சரி, இப்போ இதுல உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னால ஒரு விஷயம், நீங்க தங்க போற வீட்ல ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்திருக்கோம். உங்களோட ரூம் முன்னாடி உங்க பேர் எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, எமர்ஜென்சின்னு போட்டிருக்கிற ரூம்குள்ளேயும் அதுக்கு கீழே பேஸ்மெண்ட்குள்ளேயும் எக்காரணத்து கொண்டும் யாரும் போக கூடாது. அப்படி போனீங்க ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் நீ. சாப்பாடு அத உங்க கூட வர பாஸ்கர் பாத்துப்பாரு. அவர் எலிமினேட் ஆனாலும் கடைசி வரைக்கும் உங்க எல்லார் கூடயும் இருப்பாரு. எதுக்கு? ஓ, இவர் சேனலோட ஆளாக்கும். ஆமா. கடைசியில அவருக்கு தான் 10 கோடின்னு போங்காட்டம் ஆடுவீங்களாக்கும். நோனோ, இத ஜட்ஜ் பண்ண சேனலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பேனலை தயார் பண்ணியிருக்கோம். சோ நாளைக்கு உங்க எல்லாரோட அட்வென்ச்சரும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல் தி பெஸ்ட். அந்த தீவுல இருந்து திரும்ப போறது ஒரே ஒருத்தர் தான், வெற்றியோட. அது உங்கள யாரு? மேஜர் பிரான்சிஸ். Who is மேஜர் பிரான்சிஸ்? அதாவது அந்த காலத்துல ஒரு ராணுவ அதிகாரி இருந்தார். கேளு, நான் கேட்டயா? ஓ, நீங்க கேட்டீங்களா? அந்த மேஜரோட பேரு இது. அந்த காலத்துல வெள்ளக்கார ஆளுக்கு எதிரா யாராவது சதி திட்டம் தீட்டினா அவளை குண்டு கட்டா கட்டி இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சு சித்திரவதை பண்ணி சாகடிச்சிருவாளாம். அடியாத்தி மகமாயி, எத்தனை பேர் சாபம் இந்த வீட்டை சுத்திட்டு இருக்கோ. மத்தவாளை விடு, பாவம் அந்த மேஜர் கடைசி காலத்துல வாழ்க்கை பிடித்தம் இல்லாம இதே வீட்டுல தூக்குல தூங்கி செத்து போயிட்டாராம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு உங்க எல்லாரையும் உட்கார வச்சு பொங்கி கொட்ட போறது நான் தானே. நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா என்ன மட்டும் உட்கார சொல்லிட்டு என்ன நடந்ததுங்கறத டீடைலா கிளாஸ் எடுத்தா. இதெல்லாம் சேனலோட ட்ரிக். இதுக்கெல்லாம் நான் பயந்துறேனா என்ன? உங்களுக்கு என்ன டாக்டர், வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. எங்களை மாதிரி யூத்துக்கு தானே உசுர பத்தின கவலை. யூத் என்ன பவி, நம்ம வாழ வேண்டாமா? வழிது மடங்க மாட்டாளே. பியூட்டிஃபுல். ஆமாமா, ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனி ரூம் தானே? தனியா இருக்க பயமா இருந்தா ஜோடி ஜோடியா இருக்கலாம் பவி. டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட சேர்ந்துக்கோயா. அதுக்கு நான் மேஜர் மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாம்.
10க்கு 10 குடி குடுத்தனும் கும்மாளம் ஹெட்லைன்ஸ்க்கு செம்ம மேட்டர். அரே ஆ வா மிஸ்டர் பிரதாப், சரியான இடத்துல தான் செட்டில் இருக்கீங்க. செம்ம விஸ்கி சார் இது. ஆமா, சோடா தண்ணி எதுவுமே இல்லையா? நான் எப்பவுமே இப்படிதான். அட நீங்களும் என்ன மாதிரி தான். ஃபேண்டாஸ்டிக். மைண்ட் இஃப் ஐ ஜாயின் யூ? நான் எதையும் தனியாக தான் அனுபவிப்பேன், யாரோடவும் ஷேர் பண்ண மாட்டேன். ஓ மிஸ்டர் பிரதாப், சேனல்காரங்க சும்மா இல்லை, ஏகப்பட்ட பாட்டில்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாம் எம்டி பிரதர். எம்டியா? அதுக்குள்ள எவ்வளோ குடிச்சிட்டானா? பத்திரிக்கைக்காரன் பார்த்து தான் பழகணும். Hi. Cheers. Cheers. Hey, come with me. See these pictures and all, okay? Come. Sarika, you know Ursula Andress? No. Jennifer Lopez? No. At least Madonna? Yes, yes. Oh, very good. I will make your skin glow like anything, huh? I will make you like them. Oh my goodness. Hey, you know King Pandyas? Who is he? அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனமா செயற்கையிலே மனமான ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கு. Okay, okay, uncle. Thank you, uncle. Bye. Uncle, I have no medicines for you. இப்பதான் காயறியா? ஐயோ பசிக்குது. சோறு 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 ரெடியா? ஐயே, என்ன சோறு சோறுண்டு? அழகா சாதம் சொல்லு, இல்ல ரைஸ் சொல்லு. இந்த தெரியுமா நோக்கு சாவல் சொல்லாமே, அதை விட்டு பக்கியாட சோறு சோறுன்னு இருக்க. பசிக்குது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அடுப்புல வச்சு 5 நிமிஷம் தான் ஆறுது, விசில் அடிச்சாதான் எல்லாம் ரெடி ஆகும். நான் குண்டா விசில சொல்லலை, குக்கர் விசில சொன்னேன். குண்டாவா நானு? இன்னும் 10 நிமிஷத்துல நான் குளிச்சிட்டு வருவேன். அதுக்குள்ள சோறு ரெடி ஆவல உனக்கு பிசி விடுவேன். ஓனா மூஞ்சி பிசிக்கிறியா நீ? அதுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. பல்லு தேய்க்காமலே 10 சாப்பிடுவ போல் இருக்கே. குளிச்சுட்டு வந்தா குளிப்படி இறங்க போலோ. வெளியே போய் விசில் அடிச்சா பயந்துருவேன் நினைக்கிறியா? ஓ குக்கர் விசிலா? இதோ வரேன். வர்ஷா, வர்ஷா. யார் வேணும்? இல்ல வர்ஷா. அவ குளிச்சிட்டு இருக்கா. நான் பார்த்தேன். சந்தீப், அப்படி பார்க்காதீங்க. குளிக்கிறான்னு சொன்னது இங்க இல்ல, கடல்ல. தவறுகள் செல்லு பண்டு செட்டைகள் சட்டமாய் போடு போ
மலராய் மாறவா வலிக்க டாலர் நோட்டு இருக்க இருக்க பாடா படுத்துறதுகள். நான் என்ன ஹோட்டலா வச்சு நடத்திட்டு இருக்கேன்? ஒன்னு பூரி கேட்கறது, ஒன்னு புட்டு கேட்கறது, ஒன்னு பாதாம் அல்வா கேட்கறது. ஐயோ போன் பிராணனை வாங்குறதுகள். இவன் சேனல் ஆளு, இவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா நம்ம மட்டும் ஜெயிக்கலாம். நூலை விட்டு பார்ப்போம். அண்ணா இந்த பார், உன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணும் கூட பிறந்தவளை தவிர மத்த ஆம்பளை பார்த்து அண்ணான்னு கூப்பிடக்கூடாது. ஓ கோச்சுக்காதீங்க மாமா. அப்ப இப்படி வாமா. இந்த டிவி காரங்க எப்படி பயமுறுத்த போறாங்கன்னு தெரிஞ்சா பாத்தியா? இது தெரிஞ்சா நான் ஏன் உங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொண்டு எச்சு பிளேட்டை கழுவிட்டு இருக்க போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இன்னைக்கு நைட்டு ஏதோ நடக்க போகுது. அதுல இருந்து தப்பிச்சிட்டோம்னா நாளை காலைல துளி கூட பயம் இல்ல அப்படின்னு சேனல்காரன் சொன்னான். என்ன நடக்க போகுது? வேணா ஒண்ணு பண்ணலாம். உனக்கு ரூம்ல தனியா படுக்க பயமா இருக்கா? நான் வேணா துணைக்கு வரட்டுமா? நான் விளக்க மாத்த வாசல்ல வச்சுட்டு தான் தூங்குவேன். அதெல்லாம் காத்து கருப்புக்குள்ள ஒப்பா. நான் சிகப்பாண்ணா இருக்கேன். அப்ப பிஞ்ச செருப்ப வைக்கிறேன். என்னது? பயமா இருக்காத்தா, என்ன மட்டும் காப்பாத்தா. இந்த 10 நாள் என்ன மட்டும் பத்திரமா காப்பாத்திட்டுனா கோயிலுக்கு நான் உடனே இல்ல நடந்து வந்துடுறாத்தா, மன்னிச்சுடாத்தா. ஐயோ டிவிக்காரன் என்ன தனியா பயமுறுத்த வேணாம் வேணாம் வேணாம். அடிக்கிற காத்துலயும் மழையிலயும் நானே பயந்து போயிடுவேன் போல இருக்கேன். அடிவயிறு கலங்குதே. ஐயோ எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. போயிடாத்தா. அத்தா இந்த வீட்டுல வேற அந்த மிலிட்டரிக்கார தற்கொலை பண்ணி செத்துருக்கான். அவ எங்க இருக்கோ என்னவோ. மிலிட்டரி ஆபீசரோட ஆவி நம்மள தொடாம இருக்கு. என்ன பண்றது? ஜனகண மன அதிநாயக ஜெய. நான் போயிடுறேன். இடி இருக்குதே. என்னால தனியா இருக்க முடியாது. எல்லாரும் தூங்கிட்டாங்களே. நாளைக்கு எவளையாவது ஃப்ரெண்டு பிடிச்சா அவ ரூம்ல படுத்து தூங்கிட வேண்டியது. கடவுளே என்ன காப்பாத்து. என் ஊர்ல இப்படி பயந்தது இல்லையே. நீயா? டைம் என்னாச்சு தெரியுமா? அதை கேட்க தாங்க வந்தேன். ஐயோ நான் வேணும்னா உள்ள வரட்டுமா? டைம் பார்த்துக்க தாங்க. எப்படா கேப் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருப்பீங்களா? பின்ன இவ்ளோ அலாட்டா இருந்தும் எதுவும் முடிய மாட்டேங்குது. உங்களை மாதிரி பாய்ஸ்க்குலாம் வெக்கமே இல்லையா? பொண்ணுங்க தாங்க வெக்க பண்ணும். இல்ல அட்லீஸ்ட் வெக்கப்படாம நடிக்கவாத செய்யணும். பசங்க வெக்கப்பட்டா லைஃப்ல ஒண்ணுமே செட் ஆகாது. சரி இப்போ எதுக்கு வந்தீங்க? புது இடம் போர் அடிக்குது.
தனி ரூம்ல தங்கணும்னு ரூல்ஸ் இருக்கதே தவிர இன்னொருத்தவங்க ரூம்ல போய் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லையே. அதுக்கு ஏன் ரூம் தான் கிடைச்சதா? அது என்னமோ தெரியலங்க, உங்களை தவிர வேற யாருமே கண்ணுக்கு மனுஷங்களா தெரிய மாட்டாங்கறாங்க. இது உங்களுக்கே ஓவரா இல்ல? அப்ப அக்செப்ட் பண்ணிட்டீங்க, வலது கால வச்சு உள்ள வரலாம். வெட்டிடுவேன். வேணாங்க. சி போடா போடா. நானும் டி சொல்லுவேன். இது இந்திரா குரல் மாதிரி இருக்குல்ல? இந்திரா? ஏய் இந்திரா, இந்திரா, என்னடியாச்சு? என்னாச்சு இந்திரா? கேக்குறேன்ல, சொல்லு. சொல்லுடா. அங்க என்ன? அந்த ஜன்னல் மேல ராவணன் பொம்மை என்னாச்சு? அது அங்க இல்ல. அது அங்கதானமா இருக்கு. ஐயோ, அது இல்ல. பாத்ரூம் போகும்போது பார்த்தா அது இல்ல. திரும்ப வெளியே வந்து பார்த்தா அது ஜன்னல் மேல இருக்கு. கதவெல்லாம் போட்டுதான் இருந்துச்சு, ஆனா அந்த ஜன்னல் மட்டும் திறந்து இருந்துச்சு. அப்போ நான் போய் பார்த்தப்போ ஒரு உருவம் ஓடி போன மாதிரி இருந்தது. சூப்பர். எல்லாம் சேனலோட ட்ரிக்கு. எப்படி பயந்துருக்கான்னு பாத்தீங்களா? இப்பதான் போட்டியே ஆரம்பமாக போகுது. எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியா பொம்மையை கொண்டாந்து வச்சுட்டு ஓடிட்டான். அதை பார்த்து பயந்த இந்திரா ஊருக்கு போக டிசைட் பண்ணிட்டாள்னா ஒரு டிக்கெட் அவுட்டு. அப்போ அந்த பொம்மையை கொண்டு வந்து வச்சது யார் டாக்டர்? நம்ம 10 பேரை தவிர இந்த தீவில் வேற யாரும் இல்லைன்னு சேனல்ல சொன்னாங்களே, இல்ல? என்ன சொல்றீங்க? அப்போ நம்மளை தவிர வேற யாராவது இந்த தீவில் இருக்காங்கன்றீங்களா? இந்த தனியான தீவுல யார் இருக்க முடியும்? சான்ஸே இல்ல. யாருக்கு தெரியும்? நாம தீவு முழுக்க சுத்தி பார்த்துட்டோமா என்ன? எனக்கு என்னமோ நாம இங்க வந்ததுல இருந்தே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஊர்த்திக்கிட்டே இருக்கு. எவ்வளவு சம்பளம்? என்னது புரியல? இல்ல, இந்த மாதிரிலாம் எங்களை பயமுறுத்துறதுக்கு சேனல்ல எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் அந்த சேனலோட ட்ரிக்கு. இந்த பூச்சிக்கெல்லாம் பயப்படாதவன் தான் இந்த பரிசை தட்டிட்டு போறான்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். பயமா இருந்தா ஏறும்க்கு வந்துறேன். பரவாயில்ல, இன்னைக்கு நான் கதவை போட்டுட்டு தூங்கிடுறேன். நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு போயிடுறேன். அந்த பொம்மையை மட்டும் எடுத்துட்டு போயிடுங்களேன் ப்ளீஸ். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். இந்த இடம் தான் உனக்கு சரியான இடம். மிஸ்டர் ராவணா, நீ நல்லவனா கெட்டவனா? பத்து தல ராவண பாவம் பண்ணி வந்தானே, பத்தினிய தூக்கி வந்து தன்னைத்தானே கொன்னானே, கற்புத்திய ஒளிச்சு வச்சு காட்ட அழிச்சு புட்டானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே. பாவங்கள் கழுத்தறுக்கும் ஒன்னாம் தலை போகும், பஞ்சங்கள் நஞ்சாக 2ஆம் தலை சாயும், தாவங்கள் முள்ளாக 3ஆம் தலை சாகும், நெஞ்சறிஞ்சு தப்பு செஞ்ச 4ஆம் தலை மூழ்கும், கெட்ட உடல் சுட்டுவிட 5ஆம் தலை வீழும், கண்ணை கட்டி மண்ணை தொட்டு 6ஆம் தலை உருளும், பயிரெறிஞ்ச வார்த்தை அம்பு 7ஆம் தலை அறுக்கும், வாலிபம் போகும் முன்னே 8ஆம் தலை வெடிக்கும், ஒண்ணுக்கொன்னு உதவியின்றி 9ஆம் தலை அழியும். தனித்து நின்று சித்தம் கலங்கி 10ஆம் தலை ஆடும்.
பண்ணிட்டு இருக்க? இது கொண்டு வர கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல? பிரேக் பண்றதா இந்த சந்தீப் ஸ்டைல் சூப்பரா இல்ல? இதை எடுத்துட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, எந்த சிக்னலும் கிடைக்கல. அதனால தான் இதை கேமராவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேணா ஒரு போஸ் கூட, அழகா எடுக்கற. போய் வேலைய பாரு. நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா? வேண்டாம், என்ன போயிடுவா போறேன். வந்து தோலை. பவி, கல்யாணத்துக்கு அப்புறம் அனிமோனுக்கு இங்க தான் வரலான்னு இருக்கேன். அதுக்கு உன் ஒய்ஃப் ஒத்துக்கணுமே. அதுக்கு தான் பவி கிட்ட கேக்குறேன். நினைப்புதான். ஹே, அங்க பாருங்க. என்னாச்சு? What the hell is this? இங்க வேற யாராவது இருக்காங்களோ? இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் இல்ல, ஒரு கும்பலே இருக்கும் போல இருக்கு. அப்போ காட்டு மிராண்டிங்களா இருப்பாங்களோ? தெரியலையே. எதுக்கும் சேஃபா எஸ்ஸா இல்லலாம். ஆஹா ஆஹா, கிச்சடி அசத்திட்டாயா. பாஸ்கரா, பாஸ்கரா, எனக்கு மாத்திரம் இந்த போட்டியில் 10 கோடி கிடைச்சுனா உன்னை வீட்டோட வச்சுக்கிறோம்பா. அப்படி எதுவும் விபரீதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் அவன் காலையிலேயே எஸ் ஆயிட்டான். ஹலோ, சாப்பாடுக்காக சொன்னம்பா. ஐயோ, பாஸ்கர் காணுமா? அப்போ மத்தியானத்துக்கு சாப்பாடு இல்லையா? இப்பவே மத்தியானத்துக்கும் சேர்த்து சாப்பிட்றேன். ஐயோ, எனக்கு இது பத்தாதே. எல்லாத்தையும் எடுத்து நானே சாப்பிட்றேன். மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. செல்வி அக்கா, பார்த்து சாப்பிடுங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. தண்ணியவே அளந்து குடிக்கிறவங்க நீங்க. நான் சாப்பிடாட்டி உசிரே போயிடும். செல்வி அக்கா, சாப்பிடுறீங்களா? பார்த்து தெரியல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனா இங்க மொத்தம் 10 பேர் இருக்கோம், கொஞ்சம் பார்த்து. ஐயோ, ராவணனுக்கு 9 தலை தான் இருக்கு. 9 தலையா? 1 2 3 4. என்னாச்சு? ஆமா, நேத்து ராவணனுக்கு 10 தலைல இருந்தது. வீட்ல பாஸ்கர் மிஸ்ஸிங், ராவணனுக்கு தலை மிஸ்ஸிங். மிஸ்டர் பிரதாப், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆட்டோமேட்டிக்கா பாஸ்கர் எலிமினேட் ஆயிட்டான். விடுங்களேன். டாக்டர், சேனல் சம்பந்தப்பட்ட ஒரே ஆள் அவன் தான். கடைசி வரைக்கும் இருப்பான்னு சொன்னாங்களே. ஏங்க, எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்தா எனக்கு எப்படி 10 கோடி கிடைக்கும்? நீங்க ஒவ்வொருத்தரா போயிட்டே இருந்தா தான் எனக்கு கிடைக்கும். பாஸ்கர் இப்பதான் போயிருக்கணும். எப்படி சொல்ற? டிஃபன்லாம் சூடா இருக்கே. ஹலோ, இப்ப செஞ்சது சூடா தாங்க இருக்கும். என்னம்மா ஜாக்கிங்கா போயிட்டு வரீங்க? ஜாகிங் போன இடத்துல ஒரு பழைய பில்டிங் பார்த்தோம். அங்க யாரோ பூஜை பண்ணி பலி கொடுத்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பலியா? ஒருவேளை நரபலி யாராவது கொடுத்திருப்பாங்களோ? நரபலி இருக்கலாம். பாஸ்கர் தான் அந்த பூஜை பண்ணிருக்கணும். போட் வரவழைச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கணும். நான் வர்ஷா, வெயிட் வெயிட் வெயிட். ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணு. ஹலோ ஹலோ, இங்க பாஸ்கரை காணோம். சமையலுக்கு வேற யாராவது அனுப்புவீங்களா? பாஸ்கரை தேடுறத விட்டுட்டு தீபை விட்டு தப்பிக்கிற வழிய பாருங்க. ஹலோ, யார் பேசுறது? கரைஞ்சுக்கிட்டு இருக்கிற காலம் தலைய என்னைக்குங்க முடிஞ்சா தப்பிச்சுட்டு. ஹலோ, யார் பேசுறது? நினைச்சேன் 8 தான் இருக்கு. ஹலோ, முதல்ல ஒழுங்கா எண்ணீங்களா 2 பேரும்? நான் தானே என்னன்னேன்.
She's dead. என்ன சொல்றீங்க டாக்டர்? செத்துட்டாயா? டாக்டர் கன்ஃபார்மா சொல்றீங்களா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒருத்தர் கையை பிடிச்சு பார்த்தா தெரியாத உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு? அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்றேன். சி, இது சேனல் ட்ரிக் கிடையாது, நிஜமான சாவு. நம்ம இமிடியேட்டா சேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். டாக்டர் எப்படி இன்ஃபார்ம் பண்றது? ஃபோன் டேட்டா இருக்கே. கண்டிப்பா சேனல்காரங்க நம்ம எல்லாரையும் கேமரா வழியா பார்த்துட்டு இருப்பாங்க. ஹெல்ப்புக்கு நிச்சயமா வருவாங்க. தீவோட சேட்டலைட் லிங்க் கட் ஆயிடுச்சு. அப்போ தீவுல நடக்கிற எந்த விஷயமும் உடனே தெரியாது. ஓ காட், ப்ராப்ளம் தான். இங்க இருக்கிற அந்த எமர்ஜென்சி ரூம் ஓபன் பண்ணி பாப்போம். அதை ஓபன் பண்ண கூடாதுன்னு சேனல்காரங்க சொல்லிருக்காங்களே. டாக்டர் வாழ்வா சாவான பிரச்சனை வரும்போது ஹெல்ப்காக அந்த ரூமை திறக்கலாம்னு சேனல்காரங்க சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கோம். அதை ஓபன் பண்ணா போட்டி இருந்து விலக்கிடுவாங்க. பரவாயில்லையா? சந்தோஷமா நான் வீடு போய் சேர்றேன். இப்ப போய் அந்த கதவை திறக்க போறேன். பிரதாப் இரு, நான் வரேன். ஏஞ்சல், இங்க எங்கேயாவது லைட்டோட சுவிட்ச் இருக்கும். ஓகே. இருக்கு. போடு. ஏய், என்னாச்சு? இங்க பாஸ்கர். 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 என்னாச்சு? தெரியல. டாக்டர். டாக்டர். செத்துட்டம்பா. இல்ல, சாகடிக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, செத்து 8 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. 8 hours. அப்போ டிஃபன் செஞ்சது யாரு? அப்போ பூஜை பண்ணது யாரு? கடவுளே. Do something urgently, நிக்கல். கவலைப்படாதீங்க சார், கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ண பேக்கப் ரெக்கார்டர்ஸ் இருக்கு. டெலிகாஸ்டிங் பாதிக்காது. இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்க உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லுக், தயவு செஞ்சு அந்த சேட்டலைட்டோட லிங்கை சரி பண்ண பாருங்க. அங்க யாருக்காவது என்ன ஆபத்து நடந்தாலும் நமக்கு தெரியாது. ப்ளீஸ் ஹரி அப். உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல? பயமா? எனக்கு ஏன் பயம்? நான் தான் என் சேஃப்டிக்கு கன் எடுத்துட்டு வந்திருக்கிறேனே. வா வா. கன் கொண்டு வரக்கூடாதுன்னு சேனல்ல சொல்லிருந்தாங்களே. அவங்க 1008 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா என்ன? இப்ப எதுக்கு சுட்ட? சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுடுது. இங்கதான் மாடியில. இங்க தானே பூஜை எல்லாம் பண்ணி வச்சிருந்தது. இப்ப எதையுமே காணோம். டாக்டர், வர்ஷா,
என்னாச்சு என்னாச்சு பவித்ரா என்னாச்சு சொல்லு யாரையும் கொன்னுட்டான். யாருமா? அந்த கொலைக்காரன் தான். அதே கொலைக்காரன் தான். மறுபடியும் யாரையும் கொன்னுட்டான். அங்க பாருங்க 7 தலை தான் இருக்கு. ஏழு தலை தான் இருக்கு. நம்ம 5 பேர் இங்க இருக்கோம். பிரதாப்பும் சாரிகாவும் சேர்ந்து போயிருக்காங்க. டாக்டர் அப்ப இந்திரா வாங்க வாங்க போய் தேடுவோம். வாங்க கம் கம். சரிகா பாத்தீங்களா? அவ உங்ககிட்ட வந்தா. நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் போறோம். திடீர்னு ஏதோ ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சது. நான் அந்த உருவத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். பட் என்னால அதை கேட்ச் பண்ண முடியல. திரும்பி வந்து பார்க்கறேன் சரிகாவை காணோம். இங்க வரலையா? இல்லையே. சரிகா இந்திரா 2 பேரையும் காணோம். ராவணன் சிலையில 7 தலை தான் இருக்கு. அப்ப அவங்க 2 பேர்ல யாருக்கும் ஆபத்து. ஏஞ்சல் சந்தீப், நீங்க 2 பேரும் பீச் பக்கம் போய் தேடுங்க. நாங்க 3 பேரும் அவ எங்க காணா போனாலும் அந்த இடத்துக்கு போய் தேடுறோம். டாக்டர் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை யாராவது வந்தாங்கன்னா இங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே. லெட்ஸ் மூவ். சந்தீப் பாப்பலாம். என்னாச்சு? பணத்துக்காக எதை வேணாலும் செய்யலாம். இன்னும் 6 தலை தான் மிச்சம் இருக்கு. அதுல 5 போயிடுச்சுன்னா பணம் 10 கோடி எனக்கு தான். பணம் 10 கோடி எனக்கு தான். சந்தீப் இங்க பாரு. யாரு யாரு? அது இந்திரா தானே? ஆமா இந்திரா தான். யாரோ மேல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. ஜீசஸ். நிக்கில், குட் நியூஸ். சேட்டலைட் வேலை செய்ய தொடங்குச்சு. தீவுல நடக்கிற எல்லாமே தெளிவா தெரியுது. போனும் ஒர்க் பண்ணுது. குட். தீவுல எல்லாரும் ஓகே தானே? எல்லாருமே ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க ரெடியா இருக்காங்க. ஓகே. Sponsored by Perfect Kitchen Equipments, Maestable Multi-Cuisine Restaurant. ரொம்ப அவசியம். ஓட்டில கலந்துக்கிறவங்களுக்கு என்ன ஆபத்து வரும்னே தெரியாம கொண்டாந்து மாட்டி விட்டாங்களே படுவாவி பசங்க. 4 பேர் செத்து 4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் சேனல்ல இருந்து ஒரு தகவலும் இல்ல. இப்போ என்ன பண்றது பிரதாப்? குவைட். ஹலோ வியூவர்ஸ், இந்திய தொலைக்காட்சியின் வரலாற்றில் முதல் முறையாக பிரம்மாண்டமான ரியாலிட்டி ஷோ தனிமையான தீவில் துணிச்சலான 10 பேர் 10 கோடி பரிசுக்காக. 10 பேர் எங்க இருக்கோம்? 6 பேர் தான் இருக்கோம். எந்த துணையுமே இல்லாம தன் தைரியத்தை மட்டுமே நம்பி கடல் கடந்து போயிருக்கிற அந்த 10 அதிரடி போட்டியாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? நம்ம முதல் போட்டியாளர் ஒரு டாக்டர். வைத்தியம் மட்டும் இல்லங்க, அட்வென்ச்சர் கூட கைவந்த கலைதான்னு கலக்க வந்திருக்கிறாரு தி கிரேட் டாக்டர் விஸ்வநாதன். என்னது பேரை மாத்தி சொல்றாங்க? வெல்கம் மிஸ்டர் விஸ்வநாதன். விஸ்வநாதனா? ஓ மை காட். இது ஓடிவி தானே? நம்மளோட 2வது பார்ட்டிசிபென்ட் தமிழ்நாட்டிலே தன் எழுத்தால சுண்டி இழுக்கும் சூப்பர் கதாசிரியர் மிஸ்டர் சந்திரசேகர். எல்லாருமே மாறி இருக்கோம். No, this is ridiculous.
தெரியல, அவங்களுடைய லிஸ்டே வேற. அப்போ நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது ஓடிவி இல்ல? இல்ல இல்லையா? இல்ல இல்ல. என்ன சொல்ற? ஓடிவிங்கிற பேர்ல எவனோ ஒருத்தன் புத்திசாலித்தனமா நம்ம எல்லாரையுமே இந்த தீவுக்குள்ள கூட்டு வந்துட்டான். கொலை பண்ண. இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாம யாருமே இங்க இருந்து திரும்பி போறது இல்ல. இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு. சாக போற லிஸ்ட்ல அடுத்தது எதுக்காக நம்மள கொல்ல பாக்குற பிரதாப்? 1000 காரணம் இருக்கும். எதுக்காகங்கிறது முக்கியம் இல்ல, யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். யாருன்னா? நான் தான் நேத்துல இருந்து படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நம்மள தவிர இந்த தீவுல வேற யாரோ ஒருத்தன் இருக்கான்னு. நான் சொல்றது யாரும் நம்புனீங்களா? பிரதாப் என்ன? ஜஸ்ட் ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாத. இப்போ என்ன பண்றது அத சொல்லு. அவன் நம்ம மிச்சம் பேரை போட்டு தள்ளுறதுக்குள்ள நாம அவனை முந்திக்கணும். நம்ம 6 பேரையும் கொலை பண்ணிடணும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? எந்த வரிசையில எப்படிங்கிறது கூட முடிவாயிடுச்சு. 10 தலை ராவண பாவம் பண்ணி வந்தானே, 10 யாராவது படிச்சு பாத்தீங்களா? தூக்கி வந்து தன்னைத்தானே கொன்னானே, கற்புத்திய ஒளிச்சு வச்சு காட்ட அழிச்சு புட்டானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும். உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? என்ன? அந்த 10 தலை ராவண தீவுக்கு வந்த நம்ம 10 பேர் தான். ஒவ்வொரு தலையா உடைஞ்சு உருள போகுது. அதுக்கு சாட்சி இதுதான். என்ன சொல்ற? அதான் எழுதி பிரிண்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கேன். பாவங்கள் கழுத்தறுக்கும் ஒன்னாம் தலை போகும். பாவங்கள் கழுத்தறுக்கும் ஒன்னாம் தலை போகும். பாஸ்கர், வஞ்சங்கள் நஞ்சாக 2ஆம் தலை சாயும். வஞ்சங்கள் நஞ்சாக 2ஆம் தலை சாயும். செல்வி, சாபங்கள் முள்ளாக 3ஆம் தலை சாகும். செத்துட்டா? சாபங்கள் முள்ளாக 3ஆம் தலை சாகும். சரிக்கா, கரெக்ட். அவ ஏதோ குத்தி செத்தாங்கன்னு சொன்ன. ஆமா. நெஞ்சறிஞ்சு தப்பு செஞ்சா 4ஆம் தலை முழுகும். நெஞ்சறிஞ்சு தப்பு செஞ்ச 4ஆம் தலை மூழ்கும். அது இந்திரா. ஆமா, இந்திரா தான். நாம பார்த்தமே முழுகி செத்துறனால. ஜீசஸ் நோ, இல்ல, திஸ் இஸ் நாட் a coincidence. எஸ், நாம 6 பேர் எப்படி சாக போறோங்கிறதுக்கு க்ளூ இருக்கு. படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கெட்ட உடல் சுட்டு விட 5ஆம் தலை வீழும். கண்ணை கட்டி மண்ணை தொட்டு 6ஆம் தலை உருளும். வயிறெறிந்த வார்த்தையம்பு 7ஆம் தலை அறுக்கும். வாலிபம் போகும் முன்னே 8ஆம் தலை வெளிக்கும். ஒண்ணுக்கொண்ணு உதவியின்றி 9ஆம் தலை அழியும். தனித்து நின்று சித்தம் கலங்கி 10ஆம் தலை. எந்த ஆர்டர்ல நம்மள யார் சாக போறோங்கிறதா சஸ்பென்ஸ். அடுத்தது யாரு? எனி கெஸ்? ஸ்டாப் இட் பிரதாப். இப்போ என்ன நம்புறீங்களா? நாமெல்லாம் இங்க இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அவனை கண்டுபிடிச்சு முதல்ல நாம போட்டுறணும். இவ்வளவு பெரிய தீவுல அவன் யாருன்னு எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? எப்படியும் சிட்டியை காண்டாக்ட் பண்றதுக்கு அவன் ஏதாவது ஒரு தொடர்பு வச்சிருப்பான். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அங்கிருந்து நாம தப்பிக்க பார்க்கணும். இதுக்கு இடையில அவன் நம்ம கிட்ட மாட்டினா யார் வெயிட் பண்றாங்க? அங்க சார், அந்த லேடி கொஞ்சம் கோவமா இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் தான் 10க்கு 10 எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். எனி ப்ராப்ளம்? நன்னா இருக்கு சார் நீங்க பண்றது. எங்க ஆத்துக்கார கூட்டின்னு வந்துட்டு அவரை டிவியிலே காமிக்கல. உங்க ஆத்துக்காரர் யாரு? டாக்டர் ஆகும். டாக்டர் விஸ்வநாதா? டாக்டர் மோகன்ராம். எங்க லிஸ்ட்ல அந்த மாதிரி யாருமே இல்லையாமா? அந்த கன்றாவியை தான் டிவியில பார்த்தனே. ஊரெல்லாம் தண்டோரா போட்டுட்டு இப்ப மூஞ்சில முக்காடு போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க. அதெல்லாம் போகட்டும். இப்ப எங்க ஆத்துக்கார எங்க? எனக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். எங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்டெப்னி உண்டா? காருக்கு தானே ஸ்டெப்னி இருக்கும். ஆத்துக்காரருக்கும் இருக்கும். ஐ மீன் ஒரு 2வது செட்டப்.
படுபாவி அவர் பேர்லயே ராமர் இருக்கார். இதை பாருங்கம்மா, உங்களை மாதிரி இம்சை பண்ணுற பொண்டாட்டிங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஓடி போயிடுறாங்க. டாக்டர் அப்படிதான் இருக்கிறோம். ஒரு 10 நாள் ஜாலியாக இருந்துட்டு போறாரு, விடுங்களேன். அச்சுச்சோ, நிஜமாவா சொல்றேன்? இப்படிதாங்க உங்களை மாதிரி 2-3 பேர் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. நாட்டில் பல பேர் எங்கள் போட்டி பேரை சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. திரும்பி வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்கள் ஃபைனல் வரைக்கும் போனோம் ஆனால் செலக்ட் ஆகலை, அது இதுன்னு அப்படி ரீட் விடுவாங்க. மேடம், இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ணுற ட்ரிக்ஸு. அட பாவி, நோக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா? வரட்டும், வச்சுக்கிறேன். அதான் வச்சுட்டு இருக்காரு. ஹலோ, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. குங்குமத்தீவுக்கு நம்ம அனுப்புறவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சா நல்லது. ஓகே, என்ன நடந்தாலும் நான் ஃபோன் பண்றேன். டாக்டர், இந்த ஆள் இந்த நேரத்தில் எங்க போறான்? என்ன நடந்துட்டு இருக்கு சந்தீப்? தெரியல. நாம 4 பேர் தான் இருக்கோம். அப்போ டாக்டரும் பிரதாப்பும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எதுக்கும் கதவு மூடிடலாம். தூது பிடிச்சிருக்கு. ஆபத்து வெளியில இல்ல, போனது பாதி, போக போறது மீதியா? யார் டிவி போட்டது? டைம் முடிஞ்சு போச்சு கண்ணா. உங்க கூட கண்ணாமூச்சி ஆடி ஆடி எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால ஒட்டுமொத்தமா உங்களை மேல அனுப்ப வீட்டுக்குள்ளேயே பாம்பு வச்சுட்டேன். உங்க அறகுறையான வாழ்க்கை முடிய இன்னும் 1/2 நிமிஷம் தான் இருக்கு. ஜஸ்ட் 30 seconds. ஐயோ, வாங்க தப்பிச்சிடலாம். பார்த்துட்டு இருக்கிறேன்.
இப்ப தெரியுதா நீங்க எல்லாம் வெறும் 0 தான். இந்த அரை நிமிஷம் நீங்க அனுபவிச்சதுதான் மரண பயம். கவலைப்படாதீங்க, இது ரொம்ப நேரம் உங்களை துரத்தாது. உங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது 6 நாள் தான். ஜஸ்ட் 12 hours. நரகத்துல சந்திப்போம். ஏஞ்சல் ஏஞ்சல் எஸ் 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 damn it நான் எப்படி பயந்து சாவணும்? ப்ளீஸ் ஏஞ்சல் கூல் டவுன் ப்ளீஸ் கூல் டவுன் I'm sorry. ஐயோ என்னாச்சு பிரதாப்? இந்த அர்த்தராத்திரில எங்க போயிட்டு வரீங்க? டாக்டர் எங்க? கொலகாரன் எங்க இருக்கு? பிரதாப் நீ என்ன சொல்ற? கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. டாக்டர் மோகன் தான். வாட்? டாக்டர் மோகன் ராமா? எஸ். அன்பிலீவபிள். யூ ஹேவ் டு பிலீவ் இட். என்ன தில் இருந்தா அந்த 50 வயசு அரைக்கணும் அர்த்தராத்திரில அறையை விட்டுட்டு வெளியில போ. சந்தேகப்பட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான். தப்பிச்சு வரத்துக்குள்ள போரும் ஆயிடுச்சு. பார்க்கிறதுக்கு பசு மாதிரி இருக்கா. அவன் எப்படி பண்ணணும்? நம்ம 9 பேரை மட்டும் இந்த தீவுக்கு கூட்டு வந்து கொலை பண்றான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும். அப்போ இவ்ளோ நாளா சேனல் டெக்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டு இருந்தாரா? மேபி. கொலகார யாரும் கண்டுபிடிக்கணும் நம்ம டிசைட் பண்ண உடனே எஸ்கேப் ஆயிட்டான். எஸ். வாங்க போலாம். எங்க? நாம போக கூடாத இடம். பேஸ்மெண்ட். நமக்கு முன்னாடி இந்த தீவுக்கு வந்து செத்து போனவங்களோ? பிரதாப் ஒண்ணு கூட தெரிஞ்ச மூஞ்சியா இல்லையே? தப்பு. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவனை எனக்கு தெரியும். என் கூட தான் வேலை பார்த்தான். ஆனா இன்னைக்கு உயிரோட இல்ல. போலீஸ் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்க. இவன் போட்டோ எப்படி? நல்லா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கண்டிப்பா இங்க யாராவது இருப்பாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. ரேகா, damn it. வேணாம். Oh my God. மலர். யார் பவித்ரா அது? சொல்லு. தெரியல. தெரியல? உண்மையில யாருன்னு தெரியல? யார் பேசுறது? சித்திரகுப்தன். உங்க
உங்க எல்லா கணக்கையும் டேலி பண்ணி எம்மனுக்கு அக்கவுண்ட்ஸ் கொடுக்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அம்மா அப்பா வச்ச பேரும் ஒண்ணு இருக்கு, கிருஷ்ணன். நாம பேசுறது லைவ் டெலிகாஸ்ட். நம்ம பேசுறது செய்யறது எல்லாம் அவனுக்கு தெரியும். என்ன விளையாடுது? ஓ கம் ஆன். விளையாடுனது நான் இல்ல, நீங்க. இட்ஸ் ஓகே. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. Shall we start? என்னது? ஹலோ, என்ன வேணும் உனக்கு? உங்க உயிர். கேட்டா தானாவா கொண்டு வந்து கொடுத்துட போறீங்க? ப்ளீஸ் எங்களை விட்டு. நாங்க என்ன தப்பு? Why did you stop? ஏன் நிறுத்திட்ட? மலர் போட்டோவை பார்த்த உடனே மனசாட்சி அப்படியே நான் செஞ்சது தப்புதான். இதை ஏமா நீ போலீஸ் கிட்ட சொல்லல? மன்னிச்சிடு. நான் உன்னை மன்னிக்கிறது இருக்கட்டும். கம் ஆன் டெல். உன் நண்பர்கள் எல்லாரும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. மலரை என்ன பண்ண? பாய், குட் நைட். பவி, பத்திரமா போயிடுவியா? திஸ் இஸ் மை பேபி. தொட்டா சிலுத்துக்கும். நம்ம ராகுல் மாதிரி. நீ ரொம்ப குடிச்சிருக்க. உனக்கு என்ன பத்தி தெரியாதா? ஜாக்கிரதடி. பாய். பாய் டி. என்ன வண்டி பாத்தீங்களா? ரத்தம் போயிருக்கு. பாத்து சீக்கிரம். நான் பார்த்தேன். யோ இன்ஸ்பெக்டர், நாங்கெல்லாம் என்ன காதுல பூ வச்சிருக்கோம் நினைச்சிருக்கியா? அந்த பொண்ணை கோர்ட்டுக்கு எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டோம். ஏய், இது போலீஸ் ஸ்டேஷன். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுயா தேவையில்லாத பிரச்சனை? எது தேவையில்லாத பிரச்சனை? செத்தது எங்காளுங்கயா? நாள் பூரா வெயில அலைஞ்சு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு யோ பிளாட்பாரத்துல அக்கடான தூங்குறவங்க எங்க ஜனங்க. நீ சப்போர்ட் பண்றியே அந்த பணக்கார வீட்டு அரசியல்வாதி பொண்ணு. அவதாயா டெய்லி பார்ல போய் தண்ணிய போட்டுக்கிட்டு கண்டபடி ஏசி காரை ஓட்டிக்கிட்டு எங்க மாதிரி பாவப்பட்ட ஜனங்க மேல வண்டி ஏத்தி கொள்ளுவா. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? யோ அடங்கியா, அடங்கு. காரை ஓட்டுனது அந்த ஆளு. அது அந்த ஆளா? ஆமா, அவன் தான் காரை ஓட்டுனா. யோ இன்ஸ்பெக்டர், அரசியல்வாதி பொண்ணுங்கறனால ஸ்டேஷனுக்குள்ளே ஆள் மாறாட்டம் பண்ணி அந்த பொண்ணு தான் கார் ஓட்டணும்னு சொல்றதுக்கு நேர்ல பார்த்த ஒரு சாட்சியை உன்னால காட்ட முடியுமா? ஏன் இல்ல? மலர், நான் பார்த்தேன். ஒரு அக்கா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க. ஏய், இது என்ன பாட்டி வர சுட்ட கதையா? என்கிட்ட விளையாடாத, கிழிச்சிருவேன். சத்தியமா சொல்றேன், நானும் அங்கதான் படுத்திருந்தேன். வயிறு சரியில்லைன்னு ஒதுங்க போனேன். அப்போ திடீர்னு ஒரு கார் வந்து எல்லாரும் அடிச்சு கொண்டுடுச்சு. அதுல இருந்து ஒரு அக்கா ஓரத என் கண்ணால பார்த்தேன். இது எங்க நாகாத்தாமா மேல சத்தியம். யோ இன்ஸ்பெக்டர், எங்க மலர் ஒண்ணும் பொய் சொல்லாது. எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கா. பார், இன்னும் 24 மணி நேரத்துல நீ அந்த பொண்ணை புடிச்சு உள்ளார போடல, அப்புறம் இந்த ஸ்டேஷனே அடிச்சு துவம்சம் பண்ணிடுவோம் சொல்லிட்டேன். பார்த்தல, அப்பாவி ஜனங்க நினைக்காத. ஒன்னா சேர்ந்தோன்னு வை, அவ்வளவுதான். நீ கூப்பிடி அந்த பொண்ண. சும்மா கண்டவனெல்லாம் கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்ட. கூப்பிடியா?
யார் அது? அந்த பொண்ணு பேரு மலரு, வயசு 12 இருக்கும். அந்த சாட்சிலாம் எடுப்படுமா? அந்த கூட்டத்துல ராமுன்னு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதனால தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்கம்மா. கேஸ் பரபரப்பாயிடுச்சு. யோ, உன் சர்டிபிகேட் தேவையில்ல. 5 வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்க. சட்டத்தை வலிக்க ஒரு வழி கூட தெரியாது உனக்கு? அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப எங்க அம்மா சாக சொல்றியா? நான் ஏன் சாவணும்? அண்ணே, ஏன்னா என்ன அடைச்சி வச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ நீ ஓ, என்ன ஞாபகம் இருக்கா? நீ எங்க ஆளுங்களை கொன்ன, காரை மேல ஏத்துன. அது நான் என்னடா கண்ணா? போய் சொல்ற நீதான். ஏய், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இல்ல, நாசமா போவேன், செத்து போவேன். என்னைய வா. அந்த பொண்ணு சரிப்பட்டு வரலன்னா போடலாமே மேடம்? உடனே செத்தா சிக்கல் ஆயிடும். பொண்ணுங்கிறதுனால ரேப் அண்ட் மர்டர் ஆக்கிடு. எல்லாம் முடிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி, அன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஓவரா சவுண்ட் விட்டான்னு சொன்னாங்களே, அவன் மேல பழிய போட்டு செல்லுலி அவனை தொங்க விட்டுரு. That's all, Your Honor. அந்த மலருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? Bloody fools! அந்த இடத்துல 200 போட்டோஸ் இருக்கும். அவங்களுக்கு நடுவே என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நான் என்ன உங்களுக்கு மாமனா மச்சானா? அந்த மலர் நான் வாழ்ந்த சமுதாயத்திலேயே எங்கோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து அநியாயமா செத்து அதுக்கு நீதி கிடைக்காம சாந்தி அடையாம அலைஞ்சிட்டு இருக்க ஒரு ஆத்மா. அந்த மலர் மட்டும் இல்ல, அந்த அந்த 200 போட்டோல இருக்கவங்களும் அப்படித்தான். அவங்கள மாதிரி இந்தியாவில் லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க கற்பு, மானம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் அபகரிச்சு குற்றவாளிங்க. It's a shame. It's a shame. தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக சட்டத்தை வளைச்சி சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கிருமிகள்ல ஒரு சாம்பிள் தான் நீங்க. அங்க இருக்க போட்டோங்கள்ல உங்களால பாதிக்கப்பட்டவங்க யார் யாருன்னு ஞாபகப்படுத்திக்க முடியுதா? போதை மருந்து கடத்துற பிரதாப் தான் எங்க மாட்டிப்போமோன்னு போலீஸ்க்கு பணம் கொடுத்து தனக்கு அசிஸ்டண்டா இருந்த மைக்கேல என்கவுண்டருக்கு பலி கொடுத்தான். சந்தீப் கம்ப்யூட்டர் கத்துக்க தங்கிட்ட வர்ற பெண்களுக்கு எடுத்து ரகசியமா படம் எடுத்து அதை இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு பயமூர்த்தி. Oh my God, oh my God. எத்தனை பேரை கெடுத்திருக்கான்னு அவனுக்கே கணக்கு மறந்திருக்கும். சீப் ஜேர்னலிசம் ஏஞ்சலோட கோட்டை. தான் எழுத்தாள பல பேரோட கேரியரையும் வாழ்க்கையும் க்ளோஸ் பண்ணது ஏஞ்சல்ங்கிற புனைப்பேர்ல இருக்கிற இந்த டெவல். தீவிரவாதிங்க பலர் சென்னைக்கு வர்றப்ப அடைக்கலம் கொடுக்கறதே வர்ஷாவும் அவ பாய் ஃப்ரெண்ட் ஜமாலும் தான். உங்க கூட வந்து செத்து போன புண்ணியவான்களோட கதைகளும் இதே மாதிரி தான்.
இந்த தீவுக்கு வந்தவங்களுக்கும் அந்த போட்டோல இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கத்தான் செய்யுது. Try to understand yourself, my dear friends. உங்கள செத்தவங்க சாவ போறவங்க யாரும் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியமானவங்க இல்ல. நாங்க எல்லாரும் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறோம். ப்ளீஸ் எங்களை விட்டுரு. நோ 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 நோ. உங்களுக்கு கிடைக்க போற மரண தண்டனை நீங்க செஞ்ச குற்றத்துக்காக இல்ல, தப்ப செஞ்சு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சட்டத்தை வளைச்சிங்க பாருங்க, அதுக்காகத்தான் இந்த மரண தண்டனை. அப்படி என்ன சார் தப்பு பண்ணோம்? லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, சட்டத்துல இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு வக்கீலுங்க இருக்காங்க, அதுக்கு மேல சாட்சிகளை சைலன்ஸ் பண்றதுக்கு எங்க கிட்ட ரவுடிங்க இருக்காங்க. ஹலோ, பணமும் பவரும் இருக்கிறவனுக்கு தான் சார் உங்க சட்டம் சப்போர்ட் பண்ணும். இந்த ஆட்டிடியூட் தான் தப்பு. இந்த ஆட்டிடியூட் வியாதி. இந்த வியாதிய வீரருக்கு தான் இந்த விளையாட்டு, இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. மனுஷனை காப்பாத்துறதுக்கு தான் சட்டம் போடப்பட்டிருக்கு, மனுஷங்களை கொல்றவங்களை காப்பாத்துறதுக்கு இல்ல. உங்களுக்கு யாராவது தப்பு பண்ணிட்டா சட்டம் ஓடி வந்து அவங்களை தண்டிக்கணும். அதே தப்பை நீங்க செஞ்சா சட்டம் கைகட்டி நின்னு வேடிக்கை பார்க்கணும். What nonsense is this? What do you think law is? சட்டம் என்ன நீங்க ரப்பட்டி மாதிரியா இழுத்து என்ன ஸ்டே பண்ணாலும் மாத்தலாம்ன்றதுக்கு? சிக்னல்ல ரெட் லைட் எரிஞ்சாலும் ரோட கிராஸ் பண்ணவன்ல இருந்து இந்திய ராணுவ ரகசியத்தை வெளிநாட்டுக்கு விக்கிறவன் வரைக்கும் தப்பு பண்றதுக்கு ஒரே காரணம், எந்த தப்பு பண்ணாலும் சட்டத்தை தப்பிச்சுக்கான்ற எண்ணம் தான். அந்த தைரியத்துக்கு அடி கொடுத்தால் ஒழிய தப்பு குறையாது. அந்த அடியும் மரண அடியா இருக்கணும். அதுக்குத்தான் இந்த மரண விளையாட்டு. இப்ப புரிஞ்சுதா ஏன் இந்த தீவுக்கு வந்திருக்கீங்கன்னு? இதென்ன தப்பிக்க முடியாத நரகமா? நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் இது நரகம் தான். வங்காள விரிகுடால மேப்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிற நூத்துக்கணக்கான சின்ன தீவுகள்ல இதுவும் ஒண்ணு. தரத்தற்ற இந்த இடத்துக்கு கப்பல் போட் எதுவுமே வராது. நீந்தி தப்பிக்கலாம் நினைச்சா என்னுடைய கடமையை முடிக்க சுறாமீன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எது தப்புன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரா? ஓ, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? தினம் தினம் பாவம் பண்ணிட்டு அதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்ணலான்னு தவிச்சிட்டு இருக்க ஒரு சராசரி மனுஷன். ஜஸ்ட் a common man. என்ன பாவம்னு கேக்குறியா? உங்களை மாதிரி குற்றவாளிகளை தப்பிக்க விட்ட பாவம். You know who I am? High Court Judge Justice Krishnamurthy MABL. How long? எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமையை சகிச்சிட்டு இருக்கிறது? அதான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சட்டத்து தண்டனையிலிருந்து தப்பிச்ச கொஞ்சம் பேருக்காவது நேரடியா நானே தண்டனை கொடுக்கணும்னு. சட்டத்தால முடியாதத சதியாலையாவது முடிக்கணும்னு ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு இந்த மரண விளையாட்டை ஆரம்பிச்சேன். இதுல உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க எதுக்கு செத்தீங்க, எப்படி செத்தீங்கன்னு முழு டீடைல்ஸோட காலங்காத்தால உங்க வீட்டுல எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் 24 மணி நேரத்தை தமிழ்நாடு முழுவதும் பத்தி எரிஞ்சு எல்லோரும் இந்த விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. இத பார்த்து ஒரு 10 பேர் இருந்தா கூட எனக்கு வெற்றி. அது வரைக்கும் 10 பேரா வரவழைச்சு இந்த மரண விளையாட்டை விளையாடிக்கிட்டே இருப்பேன். I'm tired. I think I need some rest. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். தீவுக்குள்ள வந்த 10 பேர்ல என் பார்ட்னரும் ஒருத்தர். How's that? நான் சொன்ன 10 கதைகள்ல ஒண்ணு மட்டும் போய் என் பார்ட்னரை பத்தி. உங்க எல்லாருக்கும் முடிவு கட்டிட்டு வெற்றிகரமா திரும்பி வர போறது என் பார்ட்னர் மட்டும்தான். நீங்க ஒருவேளை அந்த பார்ட்னர் யாருன்னு கண்டுபிடிச்சா நீங்க எல்லாரும் உயிரோடு தப்பிச்சு போயிடலாம். Have fun. All the best. Bullshit. முடிஞ்சு போன புதிருக்கு பதில் தேட சொல்றான். அந்த டாக்டர் தான் அவனுடைய பார்ட்னர்ன்றது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு.
ஏற்கனவே 4 பேரை போட்டு தள்ளிட்டான், மீதி இருக்கிற 5 பேரை போட்டு தள்ளுறதுக்கு இங்க தான் எங்கேயாவது இருப்பான். அவனை நான் விடுவேனா நான்? பிரதாப் ப்ளீஸ் எங்களை காப்பாத்து பிரதாப். டோன்ட் வரி, அவன் நம்மளை குறி வச்சு இங்க தான் எங்கேயாவது இருப்பான். அவன் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம அவனை கண்டுபிடிச்சு பார்த்த இடத்துலயே போட்டு தள்ளிடணும். You're right. Right. Move. என்னாச்சு? டாக்டர், டாக்டர், யோ, நீ யோ, டாக்டர், டாக்டர், நீங்க எப்படி? என்னாச்சு? இந்த ஆள் தான். போதும்டா, போதும். இவரே கொண்டுட்டல, எங்களை ஏமாத்துனது போதும். என்னடா என்ன சொல்ற? உன்னை நம்பி ஏமாந்துட்டு நான் சொல்றத கேளுடா கொஞ்சம். நீ என்ன சொல்ல வர எனக்கு தெரியும். நீ கொலைகார இல்லன்னு, பட் ஐ நோ யூ ஆர் தி பிளான் கில்லர். டேய், என்ன நீ பேசுறதே உனக்கு தெரியும். என்ன டேய்? பேசாதடா. டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்மள தவிர இந்த தீவுல இன்னொருத்தர் இருக்க நீ சொன்னப்போ நான் சந்தேகப்பட்டுக்கணும். நம்பிட்டேன்டா பாவி. டேய், நான் சொன்னதெல்லாம் உண்மைடா. டேய், இந்த தீவுல வேற யாரு? நீல மனுஷடா. சரிக்கு சதப்போ என்ன மாதிரி நடிச்சு பொய்யான கதை சொன்ன. உன்னெல்லாம் மன்னிக்கிறதே பாவம். நடிக்கல. அந்த டாக்டர் உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? அந்த டாக்டர் யாருக்கு தெரியாம உள்ள போனா? என்ன சுட்டுட்டான்னு போய் சொன்னியாடா? அவனை கொன்னுட்டியாடா? எங்களை வெறுப்பேத்து தானே அந்த ராவணன் கதையெல்லாம் சொல்லி அவன் அப்படி சாக போறான், இவன் இப்படி சாக போறான், அடுத்தது யார் சாக போறாங்க கெஸ் பண்ணுங்கன்னு விளையாடினேடா. அந்த கிருஷ்ண வெளிச்சம் போட்டு காட்டினப்பவே நான் உன்னை சந்தேகப்பட்டுக்கணும். நீதான் கில்லர்னு சந்தேகப்பட்டுக்கணும். ஆனா என் விதி தலை விதி. ஆனா இப்ப மாட்டினடா, சமத்திய மாட்டின. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவன் தான் கில்லர். நம்ம எல்லாரையும் சாவடிக்க வந்த யமன் கிருஷ்ணான் கில்லர். பிரதாப் ப்ளீஸ் என்ன விட்டுற. கிருஷ்ணா சொன்ன மாதிரி நான் தப்பு பண்ணாதா? என் சொத்து எல்லாத்தையும் உனக்கே எழுதி வச்சிடுறேன். என்ன உயிரோட விட்டுற ப்ளீஸ். சரி போ, விட்டுட்டேன் போ. படிச்சு போ, போடி. நான் சொல்ல அவன் வாயில ஒத்துக்கிட்டான் பாருங்க, அவன் தான் கொலைகாரன்னு. ஆமாடா, நான் தான் கொலைகாரன். தெரிஞ்சுக்கிட்டல, இப்போ என்னடா பண்ண போற? நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா. போடி. என்ன இது? கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஹர்ஷா எங்க இருக்க? நீ நவரதா அங்கே இரு. வர்ஷா உனக்கு ஒண்ணாலே. பவி வர்ஷா என்ன சத்தம் அது? வர்ஷா டைம் காட், நீ சேஃபா இருக்க. வர்ஷா எங்க இருக்க? உனக்கு ஒண்ணாலே. கரண்ட் வர யாராவது ஏதாவது பண்ணுங்களே. இங்கதான். வர்ஷா 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 என்னாச்சுமா? வர்ஷா வர்ஷா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? அவ மட்டும் நான் பொண்ணு மாதிரி நடந்துட்டா. டேய் டேய், எனக்கு தெரியும். அவன் கொன்னுட்டான். டேய், நான் இல்லடா. டேய் ஏஜென்ட் சொல்லுங்க. டேய் சொல்லுங்க. உயிரோட வந்து பவி பவி நீ எங்க இருக்க?
சந்தீப் 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 நோ 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 டேய் டேய் நான் பண்ணடா ஏஞ்சல் ஏஞ்சல் வர்ஷா ஐம் சாரி ஏஞ்சல் சந்தீப் பவித்ரா ரெண்டு பேருமே சந்தீப் கழுத்தறுத்து என்னால பார்க்கவே முடியல. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. நான் சொன்ன நீ நம்பவே இல்லை தெரியுமா ஏஞ்சல்? ஏய் ஏஞ்சல் ஏஞ்சல் ஏய் ஏய் ஐயோ ஐயோ நான் சும்மா சொன்னேன், நான் பண்ணல ஏஞ்சல். வெளியிலே யாரும் எல்லாம் போயிட்டீங்கன்னா நம்ம 10 பேர்ல ஒருத்தன் தானே கிருஷ்ணா சொன்னானே. நான் மட்டும் தானே இருக்கேன், நான் பண்ணல. நான் அப்ப வேற யாரும் இருக்காங்க, வேற யாரும் இருக்காங்க, வேற யாரோ இருக்காங்க. இங்க இருந்து உங்களை காணும் இங்க. வேற யாரும் இருக்காங்க, வேற யாரும் இருக்காங்க. போட்டோ இல்ல, போட்டோ. மைக்கேல் மைக்கேல் மைக்கேல், நீ 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 யாரும் இல்ல, யாரோ இருக்காங்க, யாரும் இல்ல, யாரோ இருக்காங்க. மைக்கேல், இது 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 கிருஷ்ணா, மிரட்டுறியா? நீ இருக்க, ஏஞ்சல் இல்ல, டாக்டர் இல்ல, வருஷா இல்ல, யாரும் இல்ல. நீ இருக்க, நீ இருக்க. கிருஷ்ணா ஓடிக்கொண்டு இருக்க, தனியா இருக்க. வா 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 கிருஷ்ணா, வா வா. போட் போட் சத்தம் கேட்டது, போட் சத்தம் எனக்கு கேட்டது. ஹலோ, எனக்கு கேட்டது, போட் சத்தம் கேட்டது. எனக்கு காணும் காணும், போட்டு காணும். ஹலோ போட் போட், ஹே ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். பயமா இருக்குடா, வாங்கடா. வங்காள விரிகுடால மேப்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிற நூற்றுக்கணக்கான சின்ன தீவுகள்ல இதுவும் ஒண்ணு. தரத்தற்ற இந்த இடத்துக்கு கப்பல், போட் எதுவுமே வராது. நீந்தி தப்பிக்கலாம்னு நினைச்சா என்னுடைய கடமையை முடிக்க சுறாமீன்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
எல்லாரும் செத்து போயிட்டாங்க ராவணா. யாருமே இல்ல. பயமா இருக்கு ராவணா. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ரொம்ப பயமா இருக்கு ராவணா. தனித்து நின்று சித்தம் கலங்கி 10ஆம் தலை ஆடும். ஆகவே ஈபிகோ 302வது செக்ஷன் படி பிரதாப் என்கின்ற எவரை சாகும் வரை தூக்கிலிட உத்தரவிடுகிறேன். வா வா. ராவணவதம் முடிஞ்சதா? ராவணனோட 10வது தலையடிதான். ராவணன் தலைக்குள்ள ராம வந்து கொன்னானே, தலைய வெட்டி தர்மம் நாட்டி தலைவனாகி நின்னானே. என்ன கலங்கி போய் நிக்கிற? 9 கொலை பண்ணிருக்கோமேன்னு பயமா இருக்கா? கவலைப்படாத. கொலைகளை பண்ணினதுன்னா நீ வெறும் அம்புதான். சாதாரண அம்பு இல்ல, பிரம்மாஸ்திரம். கூடவே நண்பர்கள் மாறி பழகி 9 பேரை கொன்னுட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி பாதிச்சிருக்கும். செத்தவங்கள்ல யாரும் புத்தனோ இயேசுவோ இல்ல. தேர்ட் ரேட் கிரிமினல்ஸ். டோன்ட் வரி, டோன்ட் யூ எவர் வரி. அவங்களை இத்தனை நாள் தப்ப விட்ட சட்டம் நம்மளே தப்ப விடும். சட்டத்தை நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான் தர்ம யுத்தத்துக்கான இந்த வியூகத்தை அமைச்சிருக்கேன். தொடரும். It's okay. Just leave it. Now come on, tell me. How did it all happen? எப்படி நடந்துச்சு? இந்த ராத்திரில எதுக்கு வர சொன்னேன்? ஹலோ ஹலோ டாக்டர், நான் வர்ஷா பேசுறேன். வர்ஷாவா? ஆமா டாக்டர், வர்ஷா தான். கொலைகாரர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னமா சொல்ற? டாக்டர், நீங்க யார்கிட்டயும் சொல்லாம உடனே கிளம்பி அந்த பழைய மண்டபத்துக்கு வந்துருங்க. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்றேன். போன் எப்படிங்க? ஐயோ டாக்டர், அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. நீங்க உடனே கிளம்பி வாங்க, உங்க உயிருக்கு ஆபத்து. நீ எப்படி? நீ சாலையா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இங்க ஒரு பெரிய சதி நடந்துட்டு இருக்கு. என்ன? பிரதாப் வரா பாருங்க. இங்க நடந்த கொலைக்கெல்லாம் அவன்தான் காரணம். என்ன சொல்ற? நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஒளிங்க. நீங்க போய் ஒளிங்க, நான் அப்புறமா சொல்றேன்.
அதான் கில்லர் நிரூபிக்கிறேன்னு சொன்னியா என்ன? ஆமா, நீங்க போய் மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் முன்னாடி ப்ரூவ் பண்ணனும்ல. ஓகே. எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். இன்னும் முடியல. போருக்கு தான் முடிவு உண்டு, ஆனா போராட்டத்துக்கு முடிவு இல்லை. அப்போ அடுத்தது பத்து தல ராவண பாவம் பண்ணி வந்தானே, பத்தினிய தூக்கி வந்து தன்னைத்தானே கொன்னானே, கற்புத்திய ஒளிச்சு வச்சு காட்ட அழிச்சு புட்டானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே. பாவங்கள் கழுத்தறுக்கும் ஒன்னாம் தலை போகும், பஞ்சங்கள் நஞ்சாக இரண்டாம் தலை சாயும், தாவங்கள் உள்ளாக மூணாம் தலை சாகும், நெஞ்சறிஞ்சு தப்பு செஞ்ச நாலாம் தலை மூழ்கும், கெட்ட உடல் சுட்டுவிட அஞ்சாம் தலை வீழும், கண்ணை கட்டி மண்ணை தொட்டு ஆறாம் தலை உருளும், வயிறெறிஞ்ச வார்த்தை அம்பு ஏழாம் தலை அறுக்கும், வாலிபம் போகும் முன்னே எட்டாம் தலை வெடிக்கும், ஒண்ணு கொன்னு உதவியின்றி ஒன்பதாம் தலை அழியும். தனித்து நின்று சித்தம் கலங்கி பத்தாம் தலை ஆடும்.